திருச்செந்தூரில் விடிய விடிய பெய்த கனமழையால் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் 2ஆம் பிரகாரத்தை மழைநீர் சூழ்ந்தது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம் இணைகிறார். ஆறுமுகம், இந்த மழைநீரை வெளியேற்ற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? விவரங்கள். திருச்செந்தூர் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. மேலும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதா, இதனால் நேற்று முதல் சென்னை உட்பட 22 மாவட்டங்களில் இடிமின்னலோட இன்று திருச்செந்தூர் பகுதியில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்தது நிலையில் நேற்று காலை முதல் மாலை வரையிலும் வானம் மேகமூட்டத்தோடு இருந்தது. இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் இன்று காலையில் பெய்த மழையினால் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் காலை பெய்த மேற்கு கோபுர வாசல் வழியாக மழைநீர் 2ஆம் பிரகாரத்தை முழுவதும் மழைநீர் சூழ்ந்து கொண்டது. கோவில் உள்ளே செல்லும் சண்முகவிலாசம் மண்டபம் அருகிலும் மழைநீர் தேங்கி நின்றது. பக்தர்கள் கொஞ்சம் சிரமத்தில் உள்ளனர். உடனடியாக கோயில் நிர்வாகம் சார்பாக கோயில் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் உடனடியாக கோயிலில் உள்ள மழைநீரை அப்புறப்படுத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செந்தில் ஆறுமுகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.